பாஜகவில் இருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். தமிழ் கவிஞரும் சமூக சீர்திருத்தவாதியுமான கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கொள்ளுப்பேத்தி விஜயதரணி நீண்ட நாள் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தவர். கடந்த 2011ஆம் ஆண்டு விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதன் மூலம் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபைக்குள் அடியெடுத்து வைத்தார். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதே விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார். 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் சார்பில் விளவங்கோடு தொகுதியில் மூன்றாவது முறையாக எம்எல்ஏ ஆனார். இதனிடையே கடந்த 2024ஆம் ஆண்டு காங்கிரஸில் இருந்து விலகியவர் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அத்துடன் தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார். 2 ஆண்டுகளாக பாஜகவில் எந்தவித முக்கிய பதவியும் வழங்கப்படாத நிலையில் அக்கட்சியில் இருந்து விலகி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடந்த விழாவில் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் விஜயதரணி. அதேபோல அதிமுகவின் முன்னாள் மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்பியுமான பாலகங்காவும் தாவேகாவில் இணைந்துள்ளார். பெரும் விரக்தியில் இருந்த விஜயதரணி தற்போது தனது ஆதரவாளர்களுடன் அதிகாரப்பூர்வமாக தாவேகா கட்சியில் இணைந்து புதிய அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார்.